வரப்போகிற மாநாடு, மாநில மாநாடு திருச்சியில் வருகிற செப்டம்பர் 15 பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளில் திருச்சி மாநகரில் மாநில மாநாடு நடைபெறும். கழக கண்மணிகள் மிகுந்த ஆர்வத்துடனும் உற்சாகத்துடனும் இருக்கிறார்கள். அதனால் தான் நான் சொல்கிறேன், அமைச்சர் பதவி VP சிங் அவர்கள் காலத்திலும் அவர் என்னிடத்திலே கேட்டது உண்டு, அமைச்சரவையில் சேர்கிறீர்களா என்று. ஒரு காலம் முடியாது என்று நான் சொன்னேன். அதை போலவே வாஜ்பாய் அவர்களும் அத்வானி அவர்களும் என்னை அமைச்சரவையிலே எந்த விரும்புகிற இலாக்காவை எடுத்துக்கொள்ளுங்கள், கண்டிப்பாக நீங்கள் சேர வேண்டும், எனக்கு ஒரு பலமான தூணாக இருப்பீர்கள் என்று வாஜ்பாய் அவர்கள் சொன்னார்கள். நான் ஒரு காலம் அமைச்சர் ஆக மாட்டேன். உங்கள் அமைச்சரவைக்கு பக்கபலமாக பலமான தூணாக ஒரு உறுப்பினர் என்னும் முறையிலே ராஜ்யசபாவிலே இருப்பேன், லோக்சபாவிலே இருப்பேன். லோக்சபாவுக்கு 98 தேர்ந்தெடுக்கப்பட்டேன், 99 தேர்ந்தெடுக்கப்பட்டேன். ஆகவே அமைச்சர் பதவி என்பது தேடி வந்த போதும், அதே பிரதமர் எவ்வளவோ வற்புறுத்திய போதும், அத்வானி திரும்ப குருமூர்த்தியையும் அனுப்பி வைத்தார். அப்பொழுதும் நான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை துக்ளக் பத்திரிகையிலேயே குருமூர்த்தி பதிவு செய்திருக்கிறார். அரசியல்வாதிகளில் இவர் மிகவும் அரிதானவர், அபூர்வமானவர் என்று ஈரோட்டு மாநாட்டில் LK அத்வானி அவர்கள் நான் அமைச்சர் பதவியை மறுத்ததை பற்றி மாநாட்டிலேயே பேசினார். நானும் பிரதமர் வாஜ்பாயும் எவ்வளவோ வற்புறுத்தினோம், வைகோ ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்படிப்பட்டவர்கள் அரசியலில் மிக அரிதாகத்தான் காணப்படுவார்கள். அப்படிப்பட்ட அரிதான மனிதர் உங்களுடைய பொதுச் செயலாளர், அதனால் உங்கள் கட்சியை கட்டுக்கோப்பாக அவர் நடத்தி கொண்டு செல்கிறார் என்று ஈரோடு மாநாட்டில் அத்வானி அவர்கள் பேசினார்கள். 98 அண்ணா பிறந்தநாள் விழாவை கடற்கரையில் மறுமலர்ச்சி பேரணி, மறுமலர்ச்சி மாநாடு என்று பேரணியை நடத்தி அந்த மாநாட்டை நடத்திய போது பிரதமர் வாஜ்பாய் அவர்கள், உள்துறை அமைச்சர் அத்வானி அவர்கள், இராணுவ அமைச்சர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர்கள், காஷ்மீர் முதலமைச்சர் ஃபரூக் அப்துல்லா அவர்கள், பஞ்சாப் முதலமைச்சர் பிரகாஷ் சிங் பாதல் அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள், இன்னும் பலரும் அந்த மாநாட்டிலே கலந்து கொண்டு விடியற் காலை 2 மணிக்குத்தான் முடிந்தது. 1:30 மணிக்கு பிரதமர் வாஜ்பாய் பேச எழும்போது நள்ளிரவு 12:30 மணி ஆகிவிட்டது. அவர் 1:30க்குத்தான் முடித்தார். மூப்பனார் அவர்கள் நான் அமெரிக்கா போயிருந்த போது அதற்கு பிறகு எனக்கு ஃபோன் போட்டு, இந்திரா காந்தி அம்மா கூட எல்லா டூரும் போயிருக்கிறேன், 10 மணிக்கு மேலே பேச மாட்டாங்க, செக்யூரிட்டியாக அவங்கள பேச அனுமதிக்க மாட்டாங்க, என்னையா சொக்குப்பொடி போட்ட, வாஜ்பாய் ராத்திரி 2 மணி வரைக்கும் உங்கள் மேடையில் இருந்துட்டு போயிருக்காரு என்று சொன்னார். அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, நான் அவ்வளோ நேரம்தான் அவருக்கு கிடைச்சது, நான் சொன்னேன், ஒத்துக்கிட்டாரு, வந்து நைட்டில் பேசினார் அப்படின்னு சொன்னார். அதை போலவே நான் கூட்டணி என்பது ஒரு கொள்கைக்காக, லட்சியத்துக்காக அமைக்கப்படுவது. நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டு வைக்க வேண்டும் என்று 2017 உயர்நிலை குழுவிலே வாதிட்ட போது நான் சொன்னேன், இந்துத்துவா சக்திகள் இந்து ராஷ்டிராவை ஏற்படுத்த வேண்டும் என்று பலத்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் திணிக்க விரும்புகிறார்கள். கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்களுக்கு பெரும் பாதகத்தை ஏற்படுத்துவார்கள். மதச்சார்பற்ற தன்மையை குழி தோண்டி புதைப்பார்கள். ஆக திராவிட இயக்கத்தை எப்படி பாதுகாப்பது? திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய கட்சி. மறுமலர்ச்சி திமுகவுக்கு அத்தகைய அளவுக்கு தொண்டர் பலமோ அப்படிப்பட்ட பேராதரவோ இல்லாவிடினும் இருக்கிற ஒவ்வொரு தொண்டரும் 100 பேருக்கு சமம் என்ற வகையில் லட்சியவாதிகளாக இருக்கிறார்கள். நாங்களும் உண்மையான திராவிட இயக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.